கழகம் கிடைக்கவில்லை, தவித்துக் கொண்டிருந்தேன். எனக்கேற்ற கழகம் கிடைத்துவிட்டது. என்னவென்றால் 12வது துறை என்பவர் அந்த முருகவேலுக்காக பயந்து அந்த கருங்கடையிலே கோட்டை அமைத்து அந்த முருகனுக்காக பயந்து வந்து வருகின்றார். இப்போதே செல்ல வேண்டும், அந்த 12வது துறை சந்திக்க வேண்டும். நமோ நாராயண. இந்த கடல் மத்தியில அவன் நாராயணனா இல்ல வீடு புந்த ஆராயணனா இடப்போவது கிடையாது. யார் வருகிறாரோ இந்த கோட்டையை தாண்டினா உள்ள போனோம். ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்கள் தமிழ் பாட்டி மல்லர்களிலே பல நிறம் கல்வி திருமாலவன் வடிவம் அது கல்வி மல்லர்களிலே பல நிறம் கல்வி மாலவன் வடிவம் அது கல்வி நாராயணங்கள் நாராயணங்கள் ஆய்ந்த உறக்கத்திலே இருக்கின்றார்கள். இவர்களை எழுப்பி பார்க்கலாம். வந்திருப்பது யாருன்னு பாரு. எழுந்துரு 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 பெரிய பையன் மூச்சுக்கிட்டு படு, அப்புறமா பார்க்கலாம். சரி, இவனை எப்படி பார்க்கலாம்? மூடி அம்மா நேராவது வந்து சரக்கு வேணும், சாராய வேணும். எவனா நாளைக்கு காலைல வாங்கடா. வந்திருப்பது யாருன்னு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். வந்திருப்பது யாருன்னு பாருங்க. யாரவளே நானும் உன்னை மாதிரி கவனி பார்த்துருந்தா எங்க பேய் வருதா மூஞ்சா அப்படி பாரு. நானும் உன்னை மாதிரி தூங்கி நின்றா ஆளு சாவ வச்சிட போறியா? நெத்தியில திருநாம பட்டை, கழுத்தில ருத்ராட்ச பட்டை, கரத்துல ஒரு கட்டை. இவர்தான் கல்யாண ஆகாத பொண்ணு.
தவறாக பேசவே கூடாது. அபச்சாரம். ஆமாட்டா. அந்த வாசியில செய்யற உங்க அம்மா விபச்சாரம். ஏய், நான் சொல்லிக்கிறேன். டேய், நான் யார் தெரியுமா? இதுவரை நான் பார்த்தது பார்த்தது கிடையாது. யார் நீ? நான் யார் தெரியுமா? ராஜா, நாரதன். ராஜா, நாரதன். என்ன மெச்சானுக்குறா நாலு நாலு. ஏய், திருலோக சஞ்சாரி. பையா பையா ஆச்சாரிக்கு என்ன வேணும்? சித்தார்த்தா ஓர்வத்தின் ஆத்திரா பேர வேண்டும். என்னடா ஓடுறீங்க? என்ன ஓடுறீங்க? வாங்க, உங்க அம்மாவை சேர்த்து விட்டு. டேய், வாடா, இப்படி லவடிக்காப்பா. என்ன பார்த்தா? டேய், சாபத்தை கொடுத்து விடுவேன். அதே சாப்பாடு சாபத்தை கொடுத்து விடுவேன். போடுறா. கொடுப்பாங்களா? பெற்ற நாயாக போக வேண்டும். சாபத்தை கொடுத்து விடுவேன். அது கூட போறேன் நான் போட்ட நாயா எம மாட்டிக்கணும் வந்து என்ன சொல்லு? ஏய், என்ன பார்த்தா? யாரு ஏய், நானோ தேவலோக வாசி. அப்படியா வந்த வாசி எப்படி வந்தீங்க? ஏய், உடைய தலைவன் கல்யாண சூரனை சந்திக்க வேண்டும். ஆறு முந்த பையா கடல் கண்டா சூரனை சந்திக்க வேண்டும். ஆதார் கார்டு கொடு லைசன்ஸ் கொடு அதெல்லாம் கிடையாது. அம்மா ரேஷன் கார்டு கொடு. ஏய், என்னடா அடிக்கிறீங்க? அம்மா ஏறி வளாத்து கொடு. ஏறி. சாபத்தை கொடுத்து வச்சுக்க. இந்த ஊர்ல துணிலாம் அழிவீங்க. டேய், அம்மா வயித்துல இருந்து வெளியே வர சொல்ல துணி போட்டுக்கனா போடணும் பிறந்த ஊர்ல பிறந்த மென்மையோடு சுத்த மாட்டேன் என்னால சுத்த முடியுமா? ஏய், சுத்த முடியுமா? தேவலோகத்தில் வடங்க. ஏய், என்னடா யாரா நீ? இதற்கு முன்பாக பார்த்தது கிடையாது. கிடையாது. இங்க வாடா. சொல்லு. லைட் வாட்டமா வா. என்னது? எந்த கல்யாணம் நாரதன் அடிக்கிறாங்க? ஆடிக்கொண்டா. ஆடிப்பேன். நாரத மகாமுனிவர். உண்மைதான். இதுவரையில பார்த்தது கிடையாது. அம்மா அம்மா ஆ, கப்பல்ல வேலை செய்யறா. எங்க அம்மாவா? மோக்கியா கப்பல்ல மோக்கியா போடுறாளா? இல்ல சாம்சன்ல சாமான் போடுறா. ஏய், டேய். இது தாய் அன்னை கலைவாணி நாவிலே குடிக்கொண்டிருக்கிறார். அம்மா பேர் என்ன? சரஸ்வதி. அவன் அம்மா பேர் தான் சுரசேடி இல்ல, அம்மா. பிச்சு விட்டாங்க. சரி. அம்மா சரஸ்வதி. உண்மைதான். அம்மா எங்க இருக்கிறா? நாவிலே குடிக்கொண்டிருக்கின்றார். குடிதாண்டா ஊரை ஏமாத்துறீங்க நீங்க. என்னது? அம்மா எங்க உக்காந்தீங்க? நாவிலே குடிக்கொண்டிருக்கின்றார். அம்மா நாக்கல உக்காந்தீங்கறால. ஆமா. ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் நாக்கிலே வைப்பா. ஏய், நாங்களோ தேவர்கள். தேவர்களுக்கு நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு எதுவுமே கிடையாது. எப்போதும் ஒரே நிலைமை தான் இருக்கும். சாப்பிட மாட்டீங்க. கிடையாது. அமதத்தை. ஆமாட்டா. சரி அம்மால விடு. அப்பா எந்த கப்பல்ல வேலை செய்யறாரு? எங்க அப்பாவா? ஏய், உடைய தந்தை சித்திக்கும் கர்த்தா, படைக்கும் கடவுள். ஒப்பம் மட்டும் தான் படுகிறோம். நாங்க போய் விட்டு புள்ள மேல போகிறோம். ஏய், பிரம்மதேவனுடைய தந்தை விருமணம் புடிக்கிறோம்னா பிரம்மதேவன் ஒப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில். படைப்பு என்றா சித்திக்கும் கர்த்தா, கிறிஸ்டினா உயிர் கொடுக்கும் கடவுள். இந்த உலகத்திலே ஆண் பெண் என்று படைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு திருமணம் நடந்து கருவானது உருவாகின்றது. அந்த கரு இல்ல நான் ஒரு கோயிலுக்கு போறது அது எப்படி? அதாவது மாநில பிறவிகள் தவறான செயலில் ஈடுபடுகிறார்கள். பொண்ணு செஞ்சா இதே மாதிரி தான். சொல்லுங்க. அப்படி அனைத்து ஜீவராசிகளும் படைக்கும் கர்த்தா என்னுடைய தந்தை. யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ வேலைகளை படைக்க வேண்டியவர் எல்லா உயிரினத்தையும் படைத்தது என்னுடைய தந்தை தான். ஒப்பாவா? ஆமா. இதோ நாடகம் பாக்குறாங்களே இந்த ஜனத்தெல்லாம் படிச்சது இவர்கள் இல்ல, இவர்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே ஏராளம் ஏராளம் இவங்கள படிச்சது யாரு? இவர்களை படைத்த எங்க அப்பா தான். ஆமாட்டா, ஒப்பனா பட்டா அப்பதான் படிச்சாரு. பையன் நல்லா நெட்டி முட்டி பாத்து நம்ம பெட்டிக்காரி மட்டும் தானே. அவர்கள் இருவரையும் படைத்தது எங்க அப்பா தான். ஏய், சரி போட்டோம். அவனை படிச்சது அந்த தலைக்கறியை படிச்சது எங்க அப்பா தான். ஏய், எங்க அப்பா தான் உன்னை படிச்சாரு. உங்க அப்பா என்ன படிச்சாரு? ஆமா. உங்க அப்பா என்ன படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா எங்கடா போய்? அவனை கேளு. சின்ன மேல கையில் பிடிச்சிக்கணும். ஏய், உன்னை படைத்தது எங்க அப்பா தான். ஒப்பந்தான் வேலைக்காரன். ஏண்டா, நீ நினைப்பது தவறு. இந்த உலகத்திலே அனைத்து உயிர்களை படைப்பது என்னுடைய தந்தை தான். பிண்டத்தை உருவாக்குவது எமது தந்தை. தந்தை உயிரினை கொடுப்பது எமது தந்தை. அப்பாவது பாதி வேலை எங்க அப்பாவது. அப்படியே வச்சு. அப்புறம் நாங்களாம் கிராஸ். கிராஸ் ஆனாங்க. ஏய், டேய், சித்திக்கும் கர்த்தா. ஏய், உங்க பேர் என்ன சொல்லுங்க? நாரதன். இந்த கடல் மத்தியில கடல் கண்ட சூரனை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கின்றேன். ஏய், தெரியல விலாசமா தெரியும். தெரியல. அடையாளமா எல்லாம் பொண்ணு கொடுங்க. இதோ பார்த்தாயா, என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய யோக தண்டு. என்னது இது? யோக தண்டு. என்ன உன் கண்ணி இவ்வளவு
ஏய், யோக தந்து அடையாளமா கொடுத்து ஒரு வாரம் மயிறு ஒரு புறமா இருக்கு. ஐயா நமது சபையை ஒட்டையை நாடி வந்திருப்பதியா அந்த நாரத்தை மாமுனி மாமுனி நாரத மாமுனி வந்தார் சபையை நாடி நாரத மாமுனி வந்தார் சபையை நாடி நாடிய கழகத்தை தேடி முடிப்பவர் நாடிய கழகத்தை தேடி ஒழிப்பவர் நாடிய ஒழிய தேடிய வந்தார் நாரத தைதாம் தைதோம் தைதைத்தா அடிய பையா ஐயா தவத்திலே சிறந்தவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர் நாதேறு மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் நாரத மகமே நமது கோட்டையை நடத்தி இருக்கிறாரா? அவர் எங்க இருக்கிறார்? ஓ வெள்ளிக்கு இருக்கிறா கைவிட்டு வந்துகிறேன் மோஞ்சிப்பா ஏய், நீ சீக்கிரம் வரை. மரியாதையோட எடுத்துக்கொண்டு வா. உடனே புறப்படு. சாபத்தை குறைப்பாரா வேண்டா. ஐயோ சீக்கிரம் உடனே புறப்படு. கை கட்டு, கை கட்டு. மரியாதையோட எடுத்துக்கொண்டு வர வேண்டும். உட்காருங்க அவரை பகக்க கூடாது. உட்காருங்க ஐயா ஏய் கவடா அகல விகடமா பேசக்கூடாது தவத்திலே சிறந்தவர் முக்காலத்தை உணர்ந்தவர் சாபத்தை கொடுப்பார் புடி கையை கட்டி வாயை பொத்தி மரியாதை ஓடு ஏய், டேய். ஏய்டா. யார் நீ? வாட்ச்மேன் எனக்கு நீ ஆளு. உனக்கு இவன் ஒரு ஆளா? தான் நானும் பப்புடு வேஷம் எடுத்துக்கொண்டு வா, வசிக்கிறான். போடா. உட்காரு, உட்காரு. நான் சும்மா இருந்தா மரியாதையா? அப்போ நாராயணன் நாராயணன் உன்கிட்ட கட்டா கையா? உன்னை கட்டு கையா? வாய் மேல கை வை. உன்னை மரியாதையா வா. மரியாதையா வா. மரியாதையா அப்படி மரியாதையா வா. நீ போய் கையை கட்டானா அவரும் போய் கணக்கு. ஏய், ஐயா, அவன்தான் சொன்னான் மரியாதை கூட்டானே. ஐயா வாரும் சொல்ற ஐயா வராத மகமுனிவன் ஆமாங்க கோட்டையை நாடி வந்திருக்கிறார். அடாடாடா. ஆகவே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தானே பணிவடை வர செய்ய வேண்டும். வராத மகாமுனிவர் வந்துக்கிறார் ஆமாடா. தொடர்பு கட்ட ஏய், ஐயோ. உடம்பு கட்டியா? சாமி, உங்களை நான் பார்த்தது கிடையாது. இன்றுதான் பார்க்கிறேன். எடுத்து வந்திருக்க வேண்டியவன். கொண்டு போய் பணிவிடைக்கு. சுவாமி, மாதவன், மாதவன், மாமுனி, மாதவ நாரத மகமுனியே தரல் வருக வருக கிருபை தெக்கணி ஓதரு மாமரை முனந்தள்ள நீர்தான் மாதவ நாரத மகமுனியே தரல் வருக வருக கிருபை தெக்கணி நாரத மகமுனிவர். எப்படி தெரியவில்லையே. இருக்கிறது. ஆமாம், ஏன் வர வேண்டும்? எதற்கா? எதற்காக வர வேண்டும்? ஒரு மாற்றத்தை சொல்ல ஆமாண்டா, சுவாமி, எதற்காக பயனா? நந்தவ பையனோ அரியேனே ஜெயடி தரிசனோ யான் தரவே அந்த பாதங்களை அறுத்த செய்வானே
ஆனந்த கொண்டேனா இவ்வாறு இருந்ததற்கு இருப்பதை காரணமில்லை. அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேனா ஏய் என்ன செய்றவரே ஆட்டுக்கால தீசிங்கிறங்க. ஏய், ஆத்திர தீங்க மாட்டேனே ஏய் ஐயா, தலைப்புல போக வந்துட்டே மாறவரே. நான் யாரு, எப்பேற்பட்டவன், என்ன செய்யணும்? வெள்ள வேஷம் ஆடும் போது தான் முடிவு கொடுத்துருக்கோம். என்னோ பண்ணிக்கிற மாட்டேனே நீ 4 நாளைக்கு கொத்துலாம், ஒரே நாள்ல கொத்துருவோம் வெளியே. இவங்க முதல்ல 10 பேர் கொத்துனாரு, ஏற்க மாட்டேன். அப்படியே பத்தி இது பண்ணலாம். சூரா, ஒன்றும் செய்யக்கூடாது. அவன் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை உண்மையாக போக விட்டு சாபத்து கொடுத்துருவார். உண்மையா போய் நின்று ஆமா குடுப்பா. கண்டிப்பாக நீ ஒரு அப்பனுக்கே பிறந்தவனாக இல்ல கைதிக்கே பிறந்தவனாக போறாங்க. நமோ நாராயணம். இப்போதே ஊமையாக போகிறவன் கொடுத்தே சாவும். நமோ. கடிகார வாய்கா அவரை இட்டு போனா வர்றேன். அவன் வேற எதுக்கு கூப்பிடுறான் அகடை விட பேசுகிறா. ஏய், இன்னும் ஆணவ போடுற அவனுக்கு நடக்குன்னு தெரியல. நமோ நாராயண நாராயண நாராயண. என்னுடைய மனைவி தெரிஞ்சுக்கிட்டா? கல்கட்டா சூரா, நிற்க வேண்டும். உன்னை பார்க்கலாம் என்று இந்த கடல் மத்தியிலே ஓட்டமாக ஓடி வந்தேன். மலர்ந்த செந்தாமரை ஒன்று இருக்க முகமானது வாடி வலி இருக்க காரணம் என்ன? காரணம் எனக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன நான் சொல்றேன். பையில வச்சு இந்த கோட்டை யாரும் திரும்பி போட்டாங்க. அதுன்னா கூட பரவாயில்லடா. வேற உள்ள போக நிறுத்தி ஆடி போட்டு நிறுத்தி அவனும் டேய், காரணம் இருக்கு. சுவாமி காரணம் இருக்கு. இதை யாரிடம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதா என்று நீண்ட நாட்களாக அப்படியா? இந்த தாயை அத்தனை பேரும் கொண்டு கொடுத்து விட்டால் ஒட்டச்சிறு பாமரத்தாதி அந்த அவன் முருகா தாய் கொடுத்த தங்கி வேளா அனைவருமே கொண்டு கொடுத்து விட்டார் சுவாமி. கல்கட்டா சூரா, அவனுக்காக பாய்ந்து கொண்டால் இந்த கருங்கரிந்த ஒரு நகரம் வைத்து கோட்டை பாதைக்கு கொண்டு வந்து உடைய தாயாதியாக வரக்கூடிய சூரபதுமன், சிங்கப்புகழ், தாரகாசூரன், பானுகோபன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த முருகன் தாய் கொடுத்த சக்தியால் அழைத்து விட்டார். அவனுக்காக பயந்து இந்த கடல் மத்தியிலே நகரம் அமைத்து அவனுக்காக பயந்து வாழ்ந்து வருகிறான். அந்த பயமே உனக்கு தேவையில்லை. பயமே தேவையில்லை. உண்மைதான். அந்த முருகனுடைய தந்தையார் அந்த முக்கன் படத்தை ஈசனை கோரி கடுந்தவம் செய்து வரங்கள் பெற வேண்டும். வரம் என்றால் ஆனால் நீ பெறக்கூடிய வரமானதோ புதுமையான வரமாக இருக்க வேண்டும். சாகா வரம், ஏகா உடல், நம்மை விட்டு போகா செல்வம். இது தவிர இந்த மண்ணிலே மறந்து இருக்கக்கூடிய 7 கோடி மந்திரஜாலம், தந்திரஜாலம், கூடு விட்டு கூடுபாய்தல், ஓடி வைத்தல், ஓடி எடுத்தல், அனைத்து வரங்களை பெற்றுவிட்டால் அந்த முருகன் என்ன யாராலும் எந்த ஒரு ஆண்பர்கள் தலைமைக்கு அழிவென்பதே பெண்கள் பற்றி கவலையே வேண்டாம். இமாச்சல புறப்படுகிறேன். மரியாதை கொடுக்க வேண்டும். புறா போடு பாத்தா. அந்த ஆளு எங்கன்னா போட்டு டீ குடிக்க உள்ள போட்டு எங்கடா வந்த எங்க தாயார் வாய்ந்து அதிகமாக கொடுங்க. கடல் மத்தியிலே நகரம் அமைத்து அந்த முருகனுக்காக பயந்து வாழ்ந்து வரீங்க. நல்லது ஒரு வழி சொல்லியிருக்கிறேன். சரி கூடு ஒழிச்சு வந்துக்கிறேன். நாரத கலகம் நன்மையிலே முடியும். நன்மையில் முடிந்தால் பரவாயில்லை. நான் உரைத்த பிரகாரம் அந்த நன்மனாசுரனோ கைலாயம் சென்று ஈசனை கண்டு வரங்களை பெறப் போகின்றான். பின்தொடர்ந்து நடப்பதை பார்க்கலாம்.